வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே தரணி ஆளும் அப்படின்ற ஒரு பழமொழி ஜோதிட ரீதியாக இருக்கு. தரணி ஆளும்னா என்ன? நாங்களே ஏற்கனவே பிச்சை எடுத்தா பெருமாள் அதை பிடுங்கினா அனுமாருன்ற மாதிரி நாங்களே ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் தான் எல்லோருக்குமே பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கிரகம் அப்படி நட்சத்திரம்னா இது பரணி நட்சத்திரம் தான். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை முதல்ல ஸ்டார்ட் ஆகும். குட்டி சுக்கிரன் குடும்பத்திற்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரம் பிறக்கும் போது அவர்களுடைய தகப்பனார்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமா. பிரச்சனைனா என்ன? அந்த குழந்தை நல்ல ஒரு ஆடம்பரமாக வளர வேண்டும் என்ற எண்ணம் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும். அந்த பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுனாலே அந்த பெற்றோர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும்? இந்த குழந்தைய நம்ம ஒரு செல்வ செழிப்போட வச்சிருக்கணும், நம்ம இந்த குழந்தைய எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வளர்க்கணும், இந்த குழந்தைய நம்ம ஒரு ஆடம்பரத்தோட வளர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த பெற்றோர்களுக்கு மேலோங்கி வரும். அதனாலதான் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை பிறந்த உடனே அதற்கு தேவையான வசதிகளை எல்லாத்தையும் தான் கிட்ட இல்லாட்டி கூட கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்க அந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்துது. ஆனா அந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே ஒரு சுகவாசியா தான் இருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இந்த மூன்று நட்சத்திரமுமே அந்த சுகபோக வாழ்க்கையில, ஆடம்பர வாழ்க்கையில எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாம தான் இவங்க சிறு வயதிலிருந்தே வளர்கிறார்கள். இவர்கள் கிட்ட இருக்கும்போது இவர்களுக்கு அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் கிட்ட அந்த பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அசால்ட்டான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும். அலட்சியப்படுத்துவாங்க. அந்த கல்லூரி பருவத்தை, அந்த ஸ்கூல் படிக்கிற லைஃப் எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமாக தான் இருக்கும். ஆனா இப்ப 40 வயசுல பரணி நட்சத்திர அன்பர்கள் இருந்தீங்கன்னா சொல்வீங்க, ஐயோ நான் அன்னைக்கு ஸ்கூல் நேரத்துல நல்லா படிச்சிருந்தேன்னா. இன்னைக்கு உங்க குழந்தைங்கிட்ட சொல்வீங்க, நீ இன்னைக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு, வசதிகள் எல்லாமே இருக்கு, அன்னைக்கு நான் நல்லா படிச்சிருந்தேன்னா, எனக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவுரை கூட யாராவது இருந்தாங்கன்னா நான் நல்லா படிச்சிருந்திருப்பேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ்லாம் எப்போதுமே இல்லை அப்படின்னு நீங்க இப்போ புலம்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளமையான வாழ்க்கையை ஒரு அலட்சியமாக நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு சுகபோக வாழ்க்கை, ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தகாத பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தொழில் செய்யும் போது அந்த தொழில்ல நிறைய பணத்தை ஒரு வாரி வாரி இறைக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. எந்த தொழில் செய்தாலும் சரி, ஆனால் அந்த தொழிலை மிக அழகாக நேர்த்தியாக நடத்த வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இவர்கள் தொழில் செய்யற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சரி, அப்படியே அந்த ஆபீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படியே அழகு சாதன பொருட்கள்லாம் நிறைய இருக்கும். அது மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மிக அழகாக மாற்றக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஓரளவுக்கு மேல அந்த வாழ்க்கையாகப்பட்டது ஒரு விரக்தியை தரக்கூடிய, என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளும் எவ்வளவோ வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறோம், ஆனாலும் அந்த போராட்டமாகப்பட்டது வெற்றியை தரக்கூடிய ஒரு போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எல்லாமே ஒரு தோல்வியில முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் மாட்டக்கூடிய அந்த தசாபுத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுக்கிர தசை 18 வருஷம் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த சூரிய தசை ஆரம்பிக்கும். சூரிய தசை முடிந்து அந்த சந்திரன்
செவ்வாய் திசையில தான் இவர்கள் மிக அதிகமாக மாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்துல பொறந்து அந்த சந்திர திசை வரும்போது தேவையில்லாத கடன் வாங்கியிருப்பீங்க. அடுத்து தேவையில்லாத வீடு வாங்கியிருப்பீங்க. வீடு பார்த்தீங்கன்னா, அதிகமா வாங்குறோம். இல்ல அதிகமா அந்த வீட்டிற்காக முதலீடு பண்றதெல்லாம் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு வீட வாங்கியிருப்பீங்க. அதுல பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டீரியர் டெக்கரேஷனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50,00,000 ரூபாய்க்கு மேல இழுத்திருக்கும். அந்த அளவிற்கு கடன் வாங்கி ஒரு செல்வ செழிப்பாக வீடு கட்டணுன்ற பேர்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில அந்த காச பார்த்தீங்கன்னா, ஒரு செலவு பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை இழந்த நபர்களாக இருப்பீங்க எப்போதுமே இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் வரும்போது, அவர்களுக்கு நிறைய ஒரு வியாதிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, கர்மாவை சுமந்து கொண்டு பிறப்பவர்கள். தன்னுடைய ஆசையின் காரணமாக தான் இவங்க இந்த பரணி நட்சத்திரத்திலேயே பிறக்குறாங்க. நம்ம நல்ல செல்வ செழிப்பா இருக்கணும். நம்ம நெறைய ஒரு ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு அந்த முன் ஜென்மத்தில இருக்கக்கூடிய அந்த கர்மா தான் இப்போ உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரத்தில பிறக்குறீங்க. அதனால உங்களுக்கு அந்த பணம்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தங்காத ஒரு பொருளாக தான் இருக்கும். மீதி எல்லாம் கூட சம்பாதிச்சிடலாம். ஆனா அந்த பணம் மாத்திரம் உங்களால சம்பாதிப்பீங்க. நிறைய உங்களுக்கு தேவையான அளவு சம்பாதிப்பீங்க. ஆனாலும் அதுல ஒரு கடனோ, இல்ல ஏதாவது தேவையில்லாத விரய செலவுகளோ இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகும்போது வேலை செய்றீங்கன்னா, அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா பேசுவீங்க. இதனால மற்றவர்களிடம் மேலதிகாரிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கெட்ட பெயர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் நான் சாதாரணமா தான் பேசினேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவர் மேலதிகாரி தேவையில்லாம என்னைய கோவிச்சுக்கிறாரு. இதுல என்ன காரணம் இருக்குன்னே தெரியல. அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு யோசிக்க தோணும். நீங்க பேசக்கூடிய அந்த நளின பேச்சாகப்பட்டது, ஒரு மற்றவர்களை கவரக்கூடிய அந்த பேச்சாகப்பட்டது, அந்த மேலதிகாரிகளுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும். அதனால மேலதிகாரிகள் மூலமாக எப்போதுமே ஒரு தொந்தரவை, ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அன்பர்களாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. அதே சமயத்துல ஒரு வீடு வாங்க போறீங்க. ஒரு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டூ வீலர் வாங்க போறீங்கன்னா, அந்த டூ வீலரே பார்த்தீங்கன்னா, விலை அதிகமான ஒரு டூ வீலரா தான் இருக்கும். அந்த ஒரு 80ஸ்ல பிறந்து, ஒரு 70ஸ்ல பிறந்த அந்த பரணி நட்சத்திர அன்பர்களா இருந்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் வாங்கும்போது கூட உங்களுக்கு அந்த ஒரு அளவளாவிய ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ பைக்குன்றது மிகப்பெரிய ஒரு வாகனமாக இருக்கும். அதே சமயத்துல இப்போ பிறந்த இந்த 2000ல பிறந்த அந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த சுக்கிர திசையிலேயே வாகனம், அதாவது 4 சக்கர வாகனம், கார்லாம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரி பரணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய இளமை வாழ்க்கையிலேயே அதிகமான ஆடம்பரத்தை செலவு செய்து வரும்போது, அந்த 40 வயசுன்னு வரும்போது அந்த ஆடம்பரத்தை எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராகு திசையிலயோ இல்ல அந்த குரு திசையிலயோ உங்களுக்கு அந்த வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக வரும். அந்த ராகு திசையிலயும், குரு திசையிலயும் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது நீங்க எதற்காக இருந்தீங்க? இதுநாள் வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிவராம இருந்திருக்கும். யார்கிட்டயோ போய் அடிமையா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பொழுது நீங்க ஒரு தொழில எடுத்து ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். நிறைய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ அத நினைச்சு பார்க்கும்போது, இது ஏன் நம்மளுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு? ஐயய்யோ! இத நம்ம முன்னாடியே செய்திருந்தோம்னா, நம்மளுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நிறைவேறி இருக்குமே! அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம்லாம் இருக்கும். ஏன்னா, உங்களுடைய ராகு திசையிலயும், அந்த குரு திசையில
வாழ்க்கையிலையும் தான் உங்களுடைய திறமைகள் வெளியில வந்து நீங்க சம்பாதிக்கின்ற பணமாகப்பட்டது உங்களிடம் வந்து சேரும் ஒரு நேரமாக இருக்கும். அது வரைக்கும் சம்பாதிச்ச பணமோ இல்ல எதுவா இருந்தாலும் விரயமாக தான் ஆயிருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம தான் இருக்கும். எப்போதுமே இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்துல கணவன் மனைவியோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி பேச்ச கேட்காதது, மனைவி கணவன் பேச்ச கேட்காதது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால குடும்பத்துல ஒரு சகஜமாக ஒரு 2 பேரும் புரிந்து கொண்டு ஒரு நேரம் ஒரு ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போறோம். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போ நீங்க இந்த மாதிரியான ஒரு தசாபுத்தி ஆரம்பிக்குதோ நீங்க அலர்ட் ஆயிரணும். அதுல உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த ராகு குருலாம் எங்க இருந்து தசை நடத்துறாரு அப்படின்றத நீங்க ஒரு வாட்டி ஆய்வு செய்துட்டீங்கனாலே போறோம். அது எங்க இருந்து தசை நடத்தினாலும் அதற்குண்டான ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ணிட்டீங்கனாலே இந்த கட்டாயமா நீங்க இந்த ராகு தசையிலையும் அந்த குரு தசையிலையும் நன்றாக ஒரு அபரிமிதமாக ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே அவர்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பம் மட்டுமே. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருப்பாங்க. எந்த நேரத்திலையும் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு இவர்கள் குடும்பத்திற்காக உழைத்தார்களோ அந்த குடும்பமாகப்பட்டது இவர்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இவர்கள் எப்போதுமே அந்த பெருமாள் வழிபாடு வச்சுக்கணும். பெருமாள் வழிபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீரங்கம் பெருமாளை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில அந்த வருமானமாகப்பட்டது நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இவர்களுக்கு ஆகாதவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பணம் தான் இவர்களுக்கு ஆகவே ஆகாது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்த போறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால பணம் கொடுப்பவர்களிடம் எப்போதுமே ஒரு ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நீங்க பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக அதிகமான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதே சமயத்துல பணத்தை நோக்கி எப்போதுமே பயணிக்காதீங்க. நீங்க பணத்தை துரத்த அந்த பணமாகப்பட்டது உங்களை துரத்திக்கிட்டே போகும். அந்த மாதிரி நீங்க பணத்தை நோக்கி எப்போதுமே பயணிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில ஆன்மீகத்தை நோக்கி அதிகமாக பயணம் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் ஒருபடி முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எப்போதுமே. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மூட் அவுட்டாவே இருப்பீங்க. எப்போதுமே என்ன வாழ்க்கையில என்ன சம்பாதிக்கிறோம், என்ன செய்றோம், ஆனாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ட் இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சி அடையணும் போல இருக்கு நம்ம. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை அனுபவிப்பவர்களாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு எல்லா நேரத்திலயுமே ஒரு ஒரு நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு லக்ஸுரியான ஒரு அலுவலகம் எப்போதுமே இருக்கும். ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு எப்போதுமே இருக்காது. அதனால உங்களுடைய நட்சத்திரத்தனுடைய பலனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து நான் ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதற்குண்டான கலந்தாய்வு கல்வி ரீதியாக குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாகலாம் நீங்க கவுன்சிலிங் பெற்று அறிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களுடைய குழந்தைக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஜாதகத்தையும் எழுதி தரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பி விடுறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.